வணக்கம். இந்த காணொலியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தலில் அனைவரும் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற முறையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதில் விசால் பேசுகிறாங்க. பேசும்போது ஒரு இடத்துல தேர்தல் வாக்குறுதிகளை கண்டிப்பாக படிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அப்ரிசியேஷன்ஸை தெரிவிக்கிறோம். ரொம்ப முக்கியமாக 2 விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. உங்களுடைய வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு எப்போ ஏறும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உரிய தகவல்களை உங்களிடத்தில் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாக்குனுடைய மதிப்பு உயரும். உதாரணமாக, இப்போ உங்களுக்கு 2-3 கட்சிகள் நீங்கள் பிரதானமாக யோசிக்கிறீங்க. குறிப்பாக ரெண்டு எதிர்கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவை நீங்கள் முழுமையாக வாசிக்க வேண்டும். முழுமையாக. ஏன் அப்படின்னா, மேலோட்டமாக ஒரு 10 வாக்குறுதிகளை விளம்பரப்படுத்தலாம், உங்களிடத்தில் சொல்லலாம். அதை நினச்சி நீங்கள் ஒரு கட்சிக்கு வாக்கு போடணும்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் முழு மேனிஃபெஸ்டோ, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் அந்த கட்சிக்கு மேபி ஓட்டே போடணும்னு முடிவெடுக்க மாட்டீங்க. அப்போ முழுமையான தகவல்களை பெறும்போது உங்களுடைய முடிவு மாறுது. கவனிங்க, இது செய்யணும். இப்போ நம்ம சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய யூடியூப் பக்கத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக அப்படியே வாசித்து காணொலி பதிவிட்டிருக்கிறேன். நன்றி.